ருத்ரா, இப்ப நான் சொல்ல போறது எல்லாம் 100% ட்ரூ. நான் அபி கூட அக்ரிமெண்ட் போடுறதுக்கு முன்னாடி எனக்கு வழக்கமா ஜோசியம் பார்க்கற பிரசன்ன ஜோசியரை கூப்பிட்டு அபிய பத்தி ஜோசியம் பார்த்தேன். உங்க பொண்ணோட எதிர்காலத்தை விடுங்க, நான் உங்க எதிர்காலத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க பண்ண பாவம் என்னன்னு எனக்கு தெரியல, ஆனா நீங்க பண்ண பாவம் உருவெடுத்து வளர்ந்து உங்களை அழிக்க தயாரா இருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியும். வர்மா சார், நீங்க ஒரு ஜோசியர் சொன்னதை கேட்டு இப்படி பயப்படுறீங்களா? சிரிக்காத ருத்ரா, நீ பிரசன்ன ஜோசியர் சொன்ன அந்த விஷயத்த சாதாரணமா நினைக்காத. இன்னைக்கு நான் இவ்வளோ சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேனா இருக்கிறதுக்கு அந்த பிரசன்ன ஜோசியரும் ஒரு முக்கிய காரணம். என் லைஃப்ல அவர் சொல்லி இது வரைக்கும் எதுவும் தப்பா போனதில்லை. என்னாச்சு? ஓம் நமச்சிவாய. கனவா? ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. அபி, நான் கண்ணு முடிச்சதும் நீ, நான், நம்ம பாப்பா எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும். இது நடந்தே தீரும் அபி. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. அவரு கடைசியா சொன்ன விஷயமும் நடந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. ஜோசியர் கடைசியா அப்படி என்ன சொன்னாரு? அது ஜோசியர் சொன்ன மாதிரியே சஞ்சீவ் சர்வேஸ்வர மலைக்கு கிளம்பி போயிட்டு இருக்கான். டிரைவர், அந்த மினி லாரி ஒன்று நம்மளே ஃபாலோ பண்ணிட்டு வர்ற மாதிரி இருக்கு. அவங்க ஃபாலோ பண்ணி வந்துட்டாங்களா? என்ன சஞ்சீவ்? இல்ல, அந்த லாரி ரொம்ப நேரமா நம்மளை ஃபாலோ பண்ற மாதிரியே இருக்கு. ஆமா சஞ்சீவ், இந்த லாரியை நானும் ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே பார்த்தேன். ஒருவேளை நம்மள யாராவது ஃபாலோ பண்றாங்களோ? சார், நம்ம ஹைவேல போறோம். நமக்கு பின்னால வர வண்டியெல்லாம் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வரா மாதிரி தான் தெரியும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், விடுங்க சார். இல்ல சார், அப்படிலாம் விட முடியாது. நீங்க நான் சொல்ற இடத்துல வண்டியை திருப்புங்க, லாரி காரனும் திருப்புறானான்னு பார்ப்போம். நல்ல யோசனை சஞ்சீவ். சார் வேணாம் சார், ஏற்கனவே நமக்கு டைம் ஆயிடுச்சு. அதெல்லாம் எனக்கு தெரியும் சார், நான் சொல்றதை செய்யுங்க. சரிங்க சார். அந்த சஞ்சீவ் சர்வேஸ்வரம் மலைக்கு போகக்கூடாது. அவனை கொல்றதுக்கு எல்லா ஏற்பாடும் நான் பண்ணிட்டே இருந்தாலும் என்ன மீறி ஏதாவது நடந்துருமோன்னு பயமா இருக்கு. என்ன எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கீங்க? என்ன அனுஷியா, நீங்க தான் என்ன அவசரமா ஸ்டேஷனுக்கு வர சொன்னீங்க. நீங்களாவது ஏதாவது பதில் சொல்லுங்க. அந்த சுந்தரி ஏதாவது பண்ணாலா? என்ன நான் கேட்டுட்டே இருக்க, யாருமே பதில் சொல்லாம இருக்கீங்க.
ஸ்ரீஜா மேல போட்ட எஃப்ஐஆர் கிழிச்சு போட்டது? சொல்லுங்க, என்ன நடந்துச்சு? மேடம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்க உங்க வீர திலகம் ஜான்சி மேடம்? ஓ, வெளிய போயிருக்காங்களா? ஹ, அவளுக்கு நல்ல நேரம் போல இருக்கு. அதுதான் தப்பிச்சிட்டா. சரி, நான் வந்த வேலையை பாக்குறேன். எடுத்த உடனே என் பேர்ல போட்ட எஃப்ஐஆர் தான் இருக்கு. தேட வேண்டிய அவசியமே இல்லாம போயிருச்சு. என்ன பண்றீங்க? சட்டப்படி எஃப்ஐஆர் காப்பியை நீங்க கிழிக்க கூடாது. அப்படி கிழிச்சா கிரிமினல் குற்றம், பெரிய தப்பு மேடம். ஆக்சுவலா எனக்கு தப்பு பண்றதுன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஐயோ, என்ன இது? ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற எல்லா நர்ஸும் இங்க இருக்காங்க. ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? ஐயோ, மாட்டின. என்ன இங்கே நின்னுட்டீங்க? உள்ள வாங்க. ஆமா, எதுக்கு எல்லா நர்ஸும் உள்ள பேசிட்டு இருக்காங்க? உள்ள வந்தா உங்களுக்கே தெரிய போகுது. இல்ல, எனக்கு கூட்டம்னா அலர்ஜி. கொஞ்சம் என்ன விஷயம்னு நீங்களே சொல்லிடுங்களேன். அது நம்ம ஹாஸ்பிட்டலுக்குள்ள நர்ஸ் வேஷத்துல ஒரு பொம்பளை இருக்கலாம். அவ அபிங்கிற பேஷண்ட கொல்ல பாத்திருக்கா. அவளை எப்படியாவது கையும் களவுமா பிடிக்கணும்னு தான் டீன் இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ற எல்லா நர்ஸையும் வர சொல்லி பேசிட்டு இருக்காரு. ஐயோ, பேசணுமா? இன்னைக்கு செத்தோம். டீன் வந்துட்டாரு. உள்ள வாங்க போலாம். உள்ள வந்தா நான் மாட்டிக்குவேனே. என்ன மாட்டிப்பீங்களா? இல்ல, அது இல்ல, மாட்டிப்பேன் இல்ல. ஒரு பேஷண்ட்டுக்கு நான் மானிட்டர் பண்ணணும். டைம் ஆயிடுச்சு, நான் வரட்டுமா? இல்ல இல்ல இல்ல, நீங்க எங்கேயும் போக கூடாது. இங்கே நில்லுங்க. ஐயோ, இவ இன்னைக்கு நம்மள மாட்டி விடாம விட மாட்டா போல இருக்கு. நம்ம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிற அபிங்கிற பேஷண்ட ஆக்சிஜன் மாஸ்க கழட்டி நர்ஸ் கட்டப்ல இருக்கிற யாரோ ஒருத்தர் கொல்ல பார்த்திருக்காங்க. அபியோட ரிலேட்டிவ் சந்தோஷ்ங்கிறவர் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு. டீன் நர்ஸுங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. வாங்க சிஸ்டர், உள்ள போலாம். ஐயோ, இவகிட்ட இருந்து எப்படி நம்ம தப்பிக்கிறது? நர்ஸ் கட்டப்ல இருக்கிற அந்த பொம்பளைய நம்ம எப்படியாவது கண்டுபிடிச்சு போலீஸ் கிட்ட ஒப்படைக்கணும். இல்லனா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கே கெட்ட பேர் ஆயிடும். நல்ல ஐடியா. ஐயோ, அம்மா. ஐயோ, சிஸ்டர், என்னாச்சு? எனக்கு கொஞ்சம் வயிறு சரியில்லை. நான் அர்ஜென்ட்டா பாத்ரூம் போகணும். ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். சிஸ்டர், போகாதீங்க. ஒரு நிமிஷம் இருங்க. ஐயோ,
வலி தாங்க முடியலையே. கொஞ்சம் இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். சிஸ்டர் போகாதீங்க சிஸ்டர். என்ன இந்த பொம்பளை இப்படி ஓடுது? ஒருவேளை இவதான் நர்ஸ் கெட்டப்ல இருக்கிற அந்த பொம்பளையா? இந்த டிரைவரோட பிஹேவியரே சரியில்லையே. நாங்க சர்வேஸ்வர மலைக்கு போறது இவருக்கு எப்படி தெரியும்? அது வந்து அண்ணன் போன்ல பேசும்போது என்கிட்ட சொன்னான். என்னது, நான் சொன்னேனா? ஆமாண்ண, நீ தானே சொன்ன. ஏய், ஒழுங்கா சொல்லு, உன்னை யார் அனுப்புனது? ஏய், உன்னதான். சார் என்னையா சார் கேக்குறீங்க? உன்னதான். உன்னை அனுப்புனது யாரு? சார் நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல சார். நடிக்காதடா. நீ தான் நாங்க வர்றதா அந்த ரவுடிங்கள்ட்ட போட்டு கொடுத்துருக்க. என்ன சார் இப்படி சொல்றீங்க? நான் ஏன் சார் உங்களை போட்டு கொடுக்கணும்? அதே தாண்டா நானும் கேக்குறேன். எங்களை ரவுடிங்கள்ட்ட போட்டு கொடுத்துருக்க, அப்போ உன்னை அனுப்புனது யாரு? அந்த பொம்பளை தப்பிக்க விட்டுட்டு இப்படி பொறுப்பில்லாம வந்து நிக்கிறீங்க. போங்க, போய் தேடுங்க. போங்க போங்க. ஐயோ, மாட்டிக்கிட்டோம். எப்படியாவது சமாளிப்போம். யார் நீங்க? புதுசா இருக்கீங்க. அது வந்து நானு இன்னைக்கு தான் இந்த ஹாஸ்பிடல்ல வேலைக்கு சேர்ந்தேன். வேலைக்கு சேர்ந்திருக்கீங்களா? எனக்கு தெரியாம எப்படி என் ஹாஸ்பிடல்ல வேலைக்கு சேர முடியும்? ஆமால, இவருக்கு தெரியாம இந்த ஹாஸ்பிடல்ல வேலைக்கு சேர முடியாதுல்ல. வளரி மாட்டிக்கிட்டோமே, இப்ப என்ன பண்றது? சொல்லுங்க. எனக்கு தெரியாம நீங்க எப்படி என் ஹாஸ்பிடல்ல வேலைக்கு சேர்ந்தீங்க? அது வந்து நானே சேர்ந்துக்கிட்டேன். என்னது, நீங்களே சேர்ந்துக்கிட்டீங்களா? என்ன பைத்திய மாதிரி பேசுறீங்க? நல்ல ஐடியா, இவரே கொடுத்தாரு. பைத்திய மாதிரி நடிச்சிட வேண்டியதுதான். ஹலோ, என்னம்மா சிரிக்கிறீங்க? ஹலோ, என்ன பண்றீங்க? நான் நர்ஸ், அதுவும் பெரிய நர்ஸ். அதனால நான் உங்க எல்லாருக்கும் ஊசி போடுறேன். நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம நீ எதை சொல்லிட்டு இருக்க? டாக்டர், இந்த பொம்பளையோட பிஹேவியரை பார்த்தா அப்நார்மலா பைத்தியம் மாதிரி தெரியுது. கரெக்ட், நான் பைத்தியம் தான். ஊசி எடுத்துட்டேன். ஊசி போட்டுக்கிறீங்களா எல்லாரும்? உங்களுக்கு ஜுரம் தானே? நான் ஊசி போடலனா உங்களுக்கு ஜுரம் போகாது. நீங்க என்ன பண்றீங்கன்னா, எல்லாரும் லைனா நில்லுங்க. நான் ஒவ்வொருத்தருக்கா ஊசி போடுறேன், சரியா? வாங்க 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 வாங்க. டொட்டடை. என்ன அடி அடிச்சிட்ட அந்த சீதா? எப்படியோ எதிர்த்து பேசி தப்பிச்சு வந்துட்டடி சிந்தாமணி. நீ பெரிய ஆளுதாண்டி. அப்பா, சஞ்சீவ் சார், ஏதாவது பண்ணி என்னை காப்பாத்துங்க சார்.
இப்ப நம்மள காப்பாத்த சித்தர்கள் மட்டும்தான் ஒரே வழி. சார் உங்க பையில குங்குமம் வச்சிருக்கீங்களா? இருக்கு சஞ்சீவ். அது கொடுங்களேன். டிரைவர் வாட்டர் பாட்டில் கொடுங்களேன். எதுக்கு சார்? டே தண்ணி பாட்டில் கொடுறா. இந்தாங்க சார். 18 சித்தர்களே, நீங்க தான் எங்களை காப்பாற்றணும். காகபுஜண்டரே சரணம், அகஸ்தியரே சரணம், பாம்பாட்டி சித்தரே சரணம், நந்தி தேவரே சரணம். கடவுளே, பணத்துக்கு ஆசைப்பட்டு தப்பானவங்க கூட சவகாசம் வச்சுக்கிட்டது என் உயிருக்கே ஆபத்தாயிருச்சே. என்னாச்சு சஞ்சீவ்? நம்மளை ஆக்சிடென்ட் பண்ணி கொல்ல வந்தாங்கல்ல, கடைசியில் அவங்களே ஆக்சிடென்ட் ஆக்கிடுச்சு. அப்பாடா, எப்படியோ தப்பிச்சிட்டோம். சொல்றா, உன்னை யார் ஆரம்பிச்சது? சார், அவனுங்க என்ன கொல்ல வந்தப்பவே நான் உண்மையை சொல்லணும் முடிவு பண்ணிட்டேன் சார். நான் அவனுங்க எல்லாம் வருமா அனுப்பல ஆளுங்க சார். அடுத்த படுக்கையா அபி இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கேன். அதான் புரிஞ்சுக்காம முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க. சஞ்சீவ், யூ டாக்கிங் டூ மச். இது எல்லாத்துக்கும் நீ பதில் சொல்லிதான் ஆகணும். வருமாவா? இந்த ஆள் எதுக்கு இதெல்லாம் பண்ணணும்? சார், வருமா நீங்க சர்வேஸ்வர மலைக்கு போக கூடாதுன்னு உங்களை வழியிலே கொல்ல சொன்னாரு சார். அபிக்கு பல்ஸ் குறைஞ்சிட்டே போறதா நர்ஸ் சொன்னாங்க. அது சரியாயிடும்ல டாக்டர்? அபிக்கு ஒண்ணு இல்லல்ல? ஏன் டாக்டர் அமைதியா இருக்கீங்க? அபிக்கு ஒண்ணு இல்லன்னு சொல்லுங்க டாக்டர். அபிக்கு செகண்ட் டைமா இந்த மாதிரி பல்ஸ் டவுன் ஆகுது. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் மாதிரி இல்ல. அபி இப்போ ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. எங்களால முடிஞ்சதெல்லாம் நாங்க பண்ணி பார்த்துட்டோம். பட் நோ யூஸ். அபிக்கு டவுன் ஆகிற பல்ஸ எங்களால ரெக்கவரி பண்ண முடியல. அபி அவங்களோட லைஃபோட லாஸ்ட் மினிட்ல இருக்காங்க. அவங்கள காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். உங்க சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் சொல்லி அனுப்பிச்சிருங்க. டாக்டர், ஏன் டாக்டர் இப்படி எல்லாம் சொல்றீங்க? கடவுளுக்கு அடுத்ததா வச்சு பாக்குறது உங்களதான் டாக்டர். நீங்களே இப்படி சொன்னா எப்படி டாக்டர்? என் மருமக அபிய காப்பாத்த முடியாதுன்னு சொல்றீங்களே டாக்டர். எங்க குடும்ப குத்து விளக்க காப்பாத்த முடியாதுன்னு சொல்லுங்க டாக்டர். உங்க கால விழற. என்னம்மா பண்றீங்க நீங்க? என் அபிய காப்பாத்த முடியும்னு சொல்லுங்க டாக்டர். அம்மா, எங்களால முடிஞ்சதை நாங்க பண்ணி பார்த்துட்டோம். இனி பண்றதுக்கு ஒண்ணு இல்ல. உங்க அபிய எங்களால காப்பாத்த முடியாது. சாரிம்மா. டாக்டர், டாக்டர், நம்ம குலசாமி நம்மளை விட்டு போயிடும் போல இருக்கே. என்னங்க, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா தெய்வத்தையும் நான் கும்பிட்டேனே, என் அபிய காப்பாத்தி கூடன்னு நான் கெஞ்சினேனே. ஆனா எந்த தெய்வமும் எங்களுக்கு உதவிக்கு வரல. என்னங்க, நான் இப்ப என்னங்க பண்ணுவேன்? நம்ம அபிய எப்படி காப்பாத்த போறோம்? இந்த உலகத்துல நியாயம் சத்தியம் எல்லாம் செத்து போச்சு. பெத்த புள்ள பக்கத்துல இருந்த கூட அவ முகத்தை கூட பார்க்க முடியாம அபி சாக போறாளே. ஐயோ அபி, நீ தானம்மா எங்க எல்லாரையும் காப்பாத்துறவ. நீ எங்களை விட்டு போயிட்டா நாங்க என்ன பண்ணுவோம்?
எங்களை விட்டு போயிடாத அபி, எங்களை விட்டு போயிடாத. சீதா, சர்வீஸ் ரமலைக்கு போயிருக்கிற சஞ்சீவ ஃபோன் பண்ணி சீக்கிரம் வர சொல்லட்டுமா? அவ ஏதாவது பண்ணி அபிய காப்பாத்துவான். எங்க மூளைக்கு மின்காந்த அலைகள் தேவை. அந்த மின்காந்த அலைகள் தேவையான அளவு இல்லைன்னா உடல்ல செல்கள் செயலிழந்து மரணமே நிகழும். இதான் அறிவியல். யார் இந்த பச்சை வேஷ்டி? இவனை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லையே. யாரா இருக்கும்? மரணத்துல இருந்து விடுபட 10ல் 9 பேரு சாகுற தருவாயில தான் உயிர் பழைச்சிருக்காங்கன்னு அறிவியல் சொல்லுது. ஆனா அவங்களால மரணத்தை ஜெயிக்க முடியாது. அதுக்கு காரணம் அவங்க மூளையில மின்காந்த அலைகள் தேவையான அளவு இருக்கவே இருக்காது. அந்த மின்காந்த அலைகளை அதிகரிக்க முடியாதுன்னு அறிவியல் சொல்லுது. ஆனா அறிவியல் தோக்குற இடத்துல தான் ஆன்மீகத்தின் புள்ளியே ஆரம்பிக்குது. ஆன்மீகம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு உயிரோட ஆன்மாவை அதுக்கு விருப்பமான இன்னொரு உயிரோட ஆன்மாவை வச்சு தூண்ட முடியும், மின்காந்த அலைகளை அதிகரிக்க வைக்க முடியும்னு சொல்லுது. அதாவது சஞ்சீவ், நீங்க உங்க ஆன்மாவை கொண்டு அபியோட ஆன்மாவை மனதளவுல அழைச்சு தூண்டுனீங்கன்னா உங்க அபியோட உடல்ல குறைஞ்ச அந்த மின்காந்த அலைகளை அதிகரிக்க வச்சா அபி உயிர் பிழைப்பாங்க. இந்த அடிப்படை நோக்கம் அவங்க மேல நீங்க வச்சிருக்கிற காதல் மட்டும்தான். அபி எந்த நிலைமையில இருந்தாலுமே நான் பேசினா அவளை கேட்கும் சார். என்னால எதுவும் பண்ண முடியும். ஆனா அதை எப்படி செய்யணும்னு மட்டும் சொல்லுங்க சார். சொல்றேன். இது தவத்தோட பெரிய விஷயம். உங்களால முடிஞ்சா இது சாத்தியம். இது பேரை குண்டலினி அப்படின்னு சொல்லுவாங்க. சஞ்சீவ், நீங்க உங்க மனச ஒருநிலைப்படுத்தி ஒரு நெத்தி புள்ளியில நிறுத்தணும். உங்களுக்கு நிறைய தடங்கல்கள் வரும். அதெல்லாம் பொறுத்து உங்க மனசை நீங்க ஒருநிலைப்படுத்திட்டா அப்புறம் உங்க உள் மனசு வழியா உங்க அபி மனசுகிட்ட பேச முடியும். நீங்க அபிகிட்ட பேசி அவங்க உயிர் சக்தியை வெளியில எடுத்து அபிய கண்ணு முழிக்க சொல்லணும். அப்படி நீங்க பண்ணிட்டீங்கன்னா அபி கண்டிப்பா கண்ணு முழிக்க வாய்ப்பு இருக்கு. நான் பண்றேன் சார். சரி. சஞ்சீவ், இது மூலிகை தடவப்பட்ட துணி. என் மனசு முழுக்க நீ மட்டும் தான் நிறைஞ்சிருக்கணும் அபி. டெய்லர் டெய்லர் டெய்லர், நான் பேசுறதெல்லாம் உன் ஆழ் மனசுக்கு கேக்குதா டெய்லர்? டெய்லர் டெய்லர், நான் பேசுறது உனக்கு கேக்குதா? கேக்குதா? உனக்கு கேட்கும்னு எனக்கு தெரியும் டெய்லர். டெய்லர், என்னை விட்டு போயிடாத டெய்லர். எப்படியாவது போக இருக்கிற உயிரை தடுத்து நிறுத்து. கண்ணை முழிச்சு எழுந்து வா டெய்லர். டெய்லர், சஞ்சீவ் ஏதாவது பண்ணி அபிய காப்பாத்திட்டானா நம்ம பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போயிடுமே. இப்ப என்ன பண்றது? நல்ல ஐடியா. இந்த ஹாஸ்பிடல் இருக்கிற டாக்டருக்கு கால் பண்ணி ஆட்டத்தை கலைச்சு விட்டுருவோம். இங்க வேண்டாம், வெளியில போய் பண்ணுவோம். ஹலோ, என்ன சார் ஹாஸ்பிடல் நடத்துறீங்க நீங்க? ஹூ இஸ் திஸ்? நீங்க யாரு? நான் இந்த ஹாஸ்பிடல்ல எங்க அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண வந்திருக்கேன். வந்து பார்த்தா
இது ஹாஸ்பிட்டலா இல்ல சாமியார் மடமான்னு எனக்கே டவுட்டா இருக்கு. எந்த காலத்துல சார் இருக்கீங்க நீங்க? என்ன ப்ராப்ளம் மேடம்? என்ன ப்ராப்ளமா? அதை எப்படி சார் ஏன் வாயால சொல்றது? இந்த ஹாஸ்பிட்டல்ல ஊசி மாத்திரை எல்லாம் கொடுத்துதானே நீங்க பேஷண்ட காப்பாத்துறீங்க? ஆமா. என்ன சார் நீங்க இப்படி சொல்றீங்க? அங்க சாமியார் வச்சு மந்திரிச்சிட்டு இருக்காங்க. சாமியார வச்சு மந்திரிக்கிறமா? என்ன மேடம் சொல்றீங்க? இந்த ஐசியூ பக்கத்துல இருக்கிற ரூம்ல மந்திரிச்சிட்டு இருக்காங்க சார். ஒரே டிஸ்டர்பன்ஸா இருக்கு. அபின்னு பேஷண்ட் இருக்காங்க. இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க சார். அப்படி பண்ணீங்கன்னா உங்க ஹாஸ்பிட்டல் பேர் தான் கேட்டு போகும். முதல்ல இந்த சாமியார அடிச்சு விரட்டுங்க சார். டாக்டர் நல்லா உசுப்பேத்தி விட்டாச்சு. அவர் வந்து எல்லாரையும் நல்லா சத்தம் போட்டு அடிச்சு விரட்ட போறாரு. அபி தன்னால சாக போறா. அபிதான் கண்ணு முழிக்கிறது கஷ்டம்னு சொல்லிட்டோமே, அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? முதல்ல அங்க போய் என்ன நடக்குதுன்னு பாப்போம். டெய்லர் நான் பேசுறதெல்லாம் உன் ஆழ மனசு கேக்குதா டெய்லர்? இனி சஞ்சீவ பொழைச்சுப்பா. என்னம்மா சொல்றீங்க? அதான் அபி கண்ணு முழிச்சிட்டால, அவ சஞ்சீவ காப்பாத்திருவா. அத்தை, சஞ்சீவ் எங்க? நீ இப்ப மரணத்தை மீண்டு பொழைச்சல, சஞ்சீவ் இப்ப மரணத்தை தழுவிட்டு இருக்காமா. உன் புருஷனை உன்னால மட்டும்தாமா காப்பாத்த முடியும். அத்தை, சஞ்சீவ் எங்க? அதோ அங்க இருக்காமா. சஞ்சீவை என் பக்கத்துல கூட்டிட்டு வாங்க அத்தை. இதோ கொஞ்சம் சீக்கிரம். உன்னால நான் உயிர் பொழைச்சிட்டேன் சஞ்சீவ். என்ன கண் திறந்து பாரு சஞ்சீவ். சஞ்சீவ் என்ன பாரு சஞ்சீவ். சஞ்சீவ் கேட்டுச்சு சஞ்சீவ், நீ சொன்னது எல்லாமே கேட்டுச்சு. உங்களை மாதிரி ஒரு பாசமான கணவன் மனைவிய நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை. காதல் மரணத்தை ஜெயிக்கும்னு நீங்க 2 பேரும் நிரூபிச்சிட்டீங்க. நீங்க 2 பேரும் 100 வருஷம் நல்லா இருக்கணும். இப்ப என்ன டாக்டர் சொல்றீங்க? அறிவியலுக்கு தெரியாத நிறைய விஷயம் இந்த உலகத்துல இருக்குன்னு, மருத்துவத்தையும் மருந்தையும் விட மகத்தானது நம்பிக்கையும் காதலும் தானே இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன்.
நான் வரேன் சஞ்சீவ். என்ன சார் கிளம்பிட்டீங்க? அந்த ஈஸ்வரன் உங்க கூட அனுப்பி வச்சதுக்கான காரணம் நல்லபடியா நிறைவேறிடுச்சு. இனி நான் இங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. சரி சார், நான் வரேன். வரேன் சார். வரேம்மா. வாங்க. அபி, இனி உங்களையும் சஞ்சீவியும் யாராலையும் பிரிக்க முடியாது. சஞ்சீவ், யார் இவரு? உன்னை காப்பாத்த எனக்கு உதவி செய்யறதுக்கு அந்த சாமி தான் இவர் அமுச்சு வச்சிருக்கு. மற்ற விஷயத்துல நான் அப்புறமா சொல்றேன். அபி. சஞ்சீவ், மா, நான் போய் பாப்பா கூட்டிட்டு வரேன். சரிம்மா, போய் பாப்பாவை கூட்டம். அபி, இந்த பாப்பா யாருன்னு தெரியுமா? இது மங்காவோட பாப்பா தானே? ஆமா. சஞ்சீவ், மங்கா பாப்பாவை எப்படி நீ காப்பாத்தின? அது பாப்பா கடத்தின விஷயத்த மங்கா என்கிட்ட சொன்னா. பாப்பாவை கடத்தினவனை நான் அடிச்சு போட்டு பாப்பாவை காப்பாத்திட்டேன். ஏன் அம்மா போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க? ஹாஸ்பிட்டல்ல என்ன ஆச்சுன்னே தெரியலையே. அம்மா போன் பண்றாங்க. அம்மா, என்னாச்சுமா? ஒரு கெட்ட விஷயம், ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. எது முக்கியம்? நல்ல விஷயத்த சொல்லட்டுமா? மா, கெட்ட விஷயத்தையும் நல்ல விஷயமா மாத்த தெரிஞ்சவதாமா இந்த ஸ்ரீஜா. நீ கெட்ட விஷயத்தை முதல்ல சொல்லு. அபியே சஞ்சீவ் காப்பாத்திட்டான். ஐயோ, என்ன இப்படி கத்துறா? மா, அபி பொழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொன்ன. ஆமா, டாக்டர் அப்படித்தான் சொன்னாரு. அதை வச்சுதான் நான் சொன்னேன். மா, சீக்கிரம் சொல்லு. இப்போ எப்படிவா அபி பொழைச்சா? அது சஞ்சீவ் கூட ஏதோ ஒரு சாமியார் வந்தான். அவ ஹீலிங் அது இதுன்னு ஏதோ பண்ணி அபிய கண் முழிக்க வச்சுட்டான். அபியும் கண் முழிச்சிட்டா. சரி, நல்ல விஷயம்னு ஏதோ சொன்னல, அது என்ன? நான் சொல்ல போறது ஒண்ணு இல்ல, 2 நல்ல விஷயம். 2 நல்ல விஷயமா? என்னன்னு சொல்லுமா. முதல் நல்ல விஷயம், அபி கிட்ட ஆசிரமத்து குழந்தைய ஓன் குழந்தைதான்னு இன்னும் யாரும் சொல்லல. சொல்லலையா? ஏமா? அபி கூட இருந்த 2 பேருமே அபி பொழைச்சதே பெரிய விஷயம். அதனால அபி உணர்ச்சி வசப்படுற மாதிரி எந்த விஷயத்தையும் இப்போதைக்கு யாரும் அபி கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான். 2வது விஷயம் என்னன்னா, அத நான் சொல்றேன். நீ சொல்றியா? ஆமா, அபி உணர்ச்சி வசப்படக்கூடாதுன்னு நாளைக்கு வீடு ஜப்தி ஆக போற விஷயத்த யாருமே அபி கிட்ட சொல்லல. கரெக்டா சொல்லிட்ட. மா, இப்போ நாம என்ன பண்ணணும்னா, அதான் எனக்கு தெரியுமேடி. வீடு ஜப்தி ஆக போற விஷயத்த அபி கிட்ட எப்படியாவது தெரியப்படுத்தணும்.